நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். கன்னிராசி அதாவது கன்னிராசினா புதனோட ராசி. சாதுரியமாக பேசுவீங்க, அதாவது புத்திசாலித்தனம் நிறைஞ்ச புதனோட ராசிக்காரங்க இந்த கன்னிராசிக்காரங்க. இப்போ இந்த ராசியில் சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரன் இங்கே கன்னியில் நீச்சம் அடைவார். கேது கூட இணைஞ்சிருக்காரு. குருவோட பார்வை இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால் உங்களோட மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே நல்லாவே இருக்கும். உங்கள் ராசிநாதன் புதன் சூரியனோட சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரண்டாம் இடம் இயல்பாக இருக்குது. இரண்டாம் இடம் இயல்பாக இருக்குது. அதனால் குடும்பத்தில் ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி தன வரவு நல்ல இந்த மாதங்கள் நல்லாவே இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு 10ஆம் பார்வையாக. குரு பகவானும் தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 3ஆம் இடத்துல பார்க்குறதுனால 3ஆம் இடம் இளைய சகோதரங்களுக்கு உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் குருவோட பார்வையினால் கருத்து வேறுபாடுகள் வரும், விலகக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். அதே மாதிரி இசைத்துறையில் இருக்கிறவங்க, எழுத்து பணி செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் நல்ல அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 4ஆம் பாவத்தை செவ்வாய் பகவான் பார்க்குறதுனால உங்களோட தாய் மேலே கொஞ்சம் உடல் அக்கறை செலுத்துறது கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தாய் வழி உறவுகளால் சிறு சிறு குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய காலகட்டங்கள் தான். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கவனத்தை சிதறாமல் படிக்க வேண்டிய காலகட்டங்கள். அதே மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களாம் இன்னொரு கொஞ்சம் தடையோடு இருக்கும். இன்னொரு 40 நாள் கழித்து அதெல்லாம் சுமூகமாக முடியக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்குறதுனால குழந்தைகள்னால உங்களுக்கு கௌரவம் அடைவீங்க. குழந்தைகள் உங்களுக்கு பேர் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நல்ல காலகட்டங்கள் தான். உங்களோட 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. சனி பகவான் இருக்கிறதுனால வேலைகளில் சிறு சிறு குழப்பங்கள்லாம் இருக்கும். ஒரு 2 வருஷமாகவே வேலைகளில் கொஞ்சம் பேப்பர் போட்டுடலாமா, இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை போயிடலாமா, வேலையே நமக்கு பிடிக்க மாட்டேங்குதே, நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லையே அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க. இது இன்னொரு 5 மாதங்கள் சனி பயிற்சிக்கு அப்புறம் இது எல்லாமே முழுமையாக சரியாகக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் அளக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நம்மளை ஏமாற்றிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி அச்சங்கள்லாம் இருக்கும். ஆனால் ஏமாற்ற மாட்டார். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் இருந்தாலும் அது வழுக்காது, அது சீராக போயிடும். அதுக்கப்புறம் நண்பர்கள் ஏன்னா கூட்டு தொழில் பண்ணுறவங்க 7ஆம் இடம் தான் எல்லாமே. இதெல்லாம் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துட்டு, ஆனால் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அது இழுபறியாக அது சரியாகக்கூடிய காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடத்துக்கு சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு 8ஆம் இடத்தை. இதனால் தடை தாமதங்கள்லாம் ஏற்படுத்துவார். இது என்னென்னா தடை தாமதம்னா திருமண வரன் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சிறு சிறு தடைகள் இருக்கும். அதே மாதிரி வீடு வாகனம் கட்டுறது, அதான் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் கொஞ்சம் அப்படியே தடைகள் பட்டு அதுக்கப்புறம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா பாகியமும், அதாவது தந்தையால் கிடைக்கக்கூடிய எல்லா பாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி தந்தை வழி சொத்து ஏதாவது கேஸு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் இருக்கிறதுனா என்ன, தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. செவ்வாய் எதாக இருந்தாலும் தைரியம் வீரியமாக, அதாவது எதாக இருந்தாலும் போராடி பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஜெயிக்கக்கூடிய, அதாவது செவ்வாய் போராடி ஜெயிக்கக்கூடிய, கொஞ்சம் சிரமமாக இருக்கும் தொழில் சிரமமாக இருந்து ஆனால் ஜெயிக்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான் உங்களுக்கு.
அதே மாதிரி உங்களோட 11ஆம் பாவத்தை வந்து பதினோராம் பாவம் இயல்பாக இருக்கிற தொழில் வந்து உங்களுக்கு வந்து லாபத்தை வந்து தரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து இளைய மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மூத்த சகோதரம்னு சொல்லுவாங்க. மூத்த சகோதரனால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 2வது திருமணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி 2 பேருக்குமே 11ஆம் இடம் தான் 2வது. அதனால் அந்த இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால இந்த 2வது திருமணம்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து கைகூடக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். இதுமாரி உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து சூரியன் புதன் 2 பேர் இருக்கிறாங்க. இதனால் சனியோட பார்வை இருக்குது. அதனால் 12ஆம் இடம் பலன் சுப பலன் வந்து அந்தளவுக்கு இருக்காது. என்னென்ன 12ஆம் இடம் சொன்னால் வெளிநாடு போகணும் வரணும், ஏற்றுமதி இறக்குமதி, அப்புறம் ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போய் வரணும். அதாவது வெளிநாடு போகணுன்னா கொஞ்சம் ஒரு 5-6 மாதங்கள் கழித்து தான், சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு எல்லாமே இன்னும் ஒரு 5-6 மாதங்கள் கழித்து தான் வந்து அந்த 12ஆம் இடம் வந்து உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக வந்து மாறும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோடய நம்பர் இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட துல்லியமான பலன்களை வந்து பெற்று வாழ்க்கையை உயர்ந்திடுங்கள். நன்றி, வணக்கம்.